அதுக்கு ஆணி வேறு இது, திமுக ஆணி வேறு இதுக்கு. அப்போ எவ்வளோ மடைமாட்டுறாங்க. நீங்கள் பொது பொத்தியில் நீங்கள் எதெல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எது செஞ்சாலும் வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்க வேண்டிய திமுகவுடைய வேலை. ஆனால் பிரச்சனை யார் உருவாக்குறதுங்கிறத பற்றி யாருமே பேச மாட்டீங்க. அதை பேசுனீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் இது மாதிரி சொல்கிறவங்களாம் தான் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒன்று காரணம்னு சொல்லுவேன் நான். காலனி இருக்குன்னு கேட்குற யாரும் ஏன் இன்னும் அக்ரஹாரம் இருக்குன்னு கேட்கறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், யாரா உருவாக்கினா அதை அப்படின்னு கேட்கணும்ல. அவனை தானே போய் கேட்கணும். அதை விட்டுட்டு இது யார் இது சரியில்லைடான்னு சொன்னவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து கேட்குறீங்க நீ சரியில்லைன்னு சொன்னீங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு. ஏன்டா நீங்கள் தானே பண்ணி வச்சுருக்கீங்க, ப்ராக்டிஸ் நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்கன்னு கேட்டுறேன். ஆட்சியில் இருந்தாக்க நான் ஆட்சி மூலமாக உருவாச்சது, ஆட்சி மூலமாக உருவாச்சாக்கா ஐடியாலஜி மூலமாக உருவாச்சாது. யார் உருவாக்கினா அந்த கருத்தாக்கத்தை? கடவுளுங்கிற கருத்தாக்கத்தை யார் உருவாக்கினா? மதங்கிற கருத்தாக்கத்தை யார் உருவாக்கினா? அதிலிருந்து வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டது யார்? வேதம் சாஸ்திரம்னு சொல்லி அதுலேருந்து வந்து ஒரு அமைப்பு உருவாக்குனது யார்? ஜாதிய படிநிலையை உருவாக்குனது யார்? தீண்டாமையை உருவாக்குனது யார்? அவர்னர்கள்னு ஒருத்தனை பிராண்ட் பண்ணது யார்? சரியில்லைன்னு சொன்னவன எல்லாத்தையும் கல்லுணை ஏற்றினது யார்? அத்தனை ஆயிரம் கோடி பேரை கொன்னது யார்? இப்போவும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அது எப்படி வந்தது? அதெல்லாம் பற்றி பேசணும்ல. அதையே அதெல்லாம் பேச மாட்டேங்கிறானுங்க. அதானே கேள்வி கேட்கணும், நியாயப்படி முறைப்படி. இதை பற்றி பேசுறாங்கன்னாக்கா ஒரு யோகியமானவர் இருந்தால் அதானே கேட்கணும். இதெல்லாம் மாத்துவீங்கன்னா உங்களை ஆட்சியில் உட்கார வச்சு இன்னும் பண்ண மாட்டீங்களே? இல்லை நீங்களும் பண்ண மாட்டீங்களா? இல்லை அது மாற்றணும்னு சொன்னோம். நாங்கள் மாத்திரம்னு சொல்லலை, மாற்றணும்னு சொன்னோம். ரைட்டா? மாற்றணும் நீங்களும் வந்தால் தானே மாற்ற முடியும். நீ எட்டு நீ மாற்று நீ மாறாமல் இருந்தாக்கா. இல்ல திராவிடம் வரும்போது திமுக அண்ணாவின் கொள்கை தான் கொள்கைன்னு சொல்லி ஆரம்பிச்ச அதிமுக கேள்விகள் கம்மியா இருக்கு. ஆனா திமுகவை நோக்கி மட்டும் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான காரணமா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இது மேல இருக்கக்கூடிய வன்மம் தான், திமுக மேல இருக்கக்கூடிய வன்மம். அதை வந்து இதுங்க யாருக்காக அந்த விளையாட்டை விளையாடுறாங்கிறத இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் வேடிக்கையா இருக்கும். கலைஞர் வந்து சாகிற வரைக்கும் அதை வந்து சுமந்துட்டு தான் செத்தாரு. அந்த சிலுவையை சுமந்துட்டு சாகிறது இருக்குல்ல, அது யாரால் வெறுக்கப்பட்டார், எதற்காக வெறுக்கப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு இடத்துல இப்போ ஆலூர் ஷானவாஸ் பேசினார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை பார்த்தீங்களா? வரிசையாக கேள்வி எடுக்கினார், யாருமே சுமக்காதது அவர் ஏன் சுமந்தார் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? யாரால் எதிரியாக அவர் நினைக்கப்பட்டார்? இந்த இயக்கம் யாரால் எதிரியாக நினைக்கப்படுகிறது? அவர்களுக்கு துணை போகிறவர்கள் தான் இந்த கேள்வி எல்லாத்தையும் திரும்ப திரும்ப வெவ்வேறு விதத்தில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.